வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மகாலய பட்சத்துக்கான பலகாரம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில 6வது நாளுக்கான பலகாரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பூரியும் உருளைக்கிழங்கு சேர்க்காத ஒரு மசாலாவும் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். பூரி வந்து நல்லா அப்படியே பலூன் மாதிரி பொங்கி சூப்பரா வரும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த மசாலாவும் அட்டகாசமா இருக்கும். இந்த மசாலா வந்து பூரியோட மட்டும் இல்ல, சப்பாத்தியோடயும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க பூரியும் அதுக்கு மேட்சா ஒரு மசாலாவும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பூரி பண்றதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துப்போம். இந்த ரவா, உப்பு, கோதுமை மாவுல ஈவனா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு நல்லா டைட்டான மாவா பிசைஞ்சுக்கணும். பாருங்க, மாவு இந்த மாதிரி நல்லா டைட்டா பிசைஞ்சாச்சு. கொஞ்சமா எண்ணெயை மேல ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிட்டோம்னா மாவு வந்து ட்ரை ஆகாம இருக்கும். நம்ம இதுல ரவா சேர்த்ததுனால மாவு கொஞ்சம் நேரம் ஊறணும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது 15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இந்த மாவு ஊறத்துக்குள்ள நம்ம வந்து பூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண வேண்டாம். பாருங்க, இந்த மாதிரி க்ரஷ் ஆனா போதும். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா தனியாவும் ஜீரகமும், அது சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணிக்கணும். 1 இன்ச் இஞ்சியை தோல் சீவிட்டு பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கியாச்சு. 2 தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாற வரைக்கும் வதக்கி விட்டுப்போம். தக்காளி பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்டா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதும் சாம்பார் பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடரை நல்லா இதுல வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில வதக்கும் போது இந்த பொடியில இருக்கிற பச்சை வாசனையும் போயிடும். 300ல இருந்து 350 கிராம் பரங்கிக்காய் தோல் சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ் தான் நான் கட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பரங்கிக்காய் மசாலா நல்லா குழைவா வேணும் அப்படின்னா இந்த பரங்கிக்காயை பொடி பொடி பீசஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் குழஞ்சி வந்துடும். கொஞ்சம் குழைவாவும் கொஞ்சம் இந்த மாதிரி பீசஸா வேணும்னா இந்த மாதிரி பெரிய பீசஸா கட் பண்ணிக்கணும். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். பரங்கிக்காய் வந்து நல்லா வேகட்டும். மூடியை திறந்து பார்த்துடலாம். பரங்கிக்காய் பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கி வேக வச்சிடணும். பரங்கிக்காய் வந்து சீக்கிரம் வதங்கிடும், ரொம்ப டைம் எடுக்காது. அது மூடி வச்சிட்டோம்னா ரொம்பவே ஃபாஸ்டா வெந்துடும். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்ப இது வந்து நமக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி மேஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப குழன்னு பண்ண வேண்டாம். கொஞ்சம் அப்படி பீசஸ் இருந்தாதான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். லேசா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பூரி மசாலா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு மஸ்தி விட்டுருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸும் இருக்கு, கொஞ்சம் கிரேவி மாதிரியும் இருக்கு. பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடுவோம். பூரி மசாலா பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இப்ப நம்ம பூரி பண்ணிடுவோம். நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆயாச்சு. மாவு பாருங்க நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு. இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நமக்கு பூரி எந்த சைஸ்ல வேணுமோ அது மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதை போல சின்ன சின்ன உருண்டையா நான் உருட்டி எடுத்துட்டு இருக்கேன். இப்ப நம்ம பூரி பண்ணிக்கலாம். நம்ம பண்ணி வச்ச உருண்டையில சின்னதா எடுத்துட்டு இருக்கேன். லேசா எண்ணெயை அப்ளை பண்ணிட்டோம்னா ஒட்டாம நமக்கு பண்ண வரும். மாவு தொட்டு பண்ணோம்னா பொரிக்கும் போது அந்த எண்ணெய் ஃபுல்லா வேஸ்ட் ஆகும். அதனால லேசா எண்ணெய் அப்ளை பண்ணி பண்ணோம்னா எண்ணெயும் நமக்கு வீணாகாது, பண்றதும் ஈஸியா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. நம்ம பூரி பொரிச்சுக்கலாம். பூரி பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். லேசா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா பாத்தீங்கன்னா நல்லா புஷ்னு பொங்கிடும். ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தா போதும். நல்லா 2 சைடும் நல்லா பொரிஞ்சாச்சு. எண்ணெயை ட்ரைன் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பொரி பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா பொரியும் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்க, போட்டதுமே அழகா பலூன் மாதிரி பொங்குது. ஒரு பூரி பொரிக்கிறதுக்கு நமக்கு மொத்தமா 1 நிமிஷம் தான் ஆகும். பாருங்க, திருப்பி விட்டது இந்த சைடு லேசா கலர் வந்தாச்சு இல்லையா? இப்ப எடுத்துடணும். பூரி பாருங்க, ரொம்ப எண்ணெயும் குடிக்காம ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. நல்ல ஃபிளஃபியான பூரியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பரங்கிக்காய் மசாலாவும் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குவிக்காவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பூரி பாருங்க எந்த அளவுக்கு நல்லா அப்படியே பலூன் மாதிரி அழகா வந்திருக்கு. நம்ம பூரியையும் பரங்கிக்காய் மசாலாவையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. பூரி நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த பரங்கிக்காய் மசாலாவும் இந்த டேஸ்ட் அருமையா இருக்கு. பூரியோட பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு தோணும் பரங்கிக்காய் வந்து ஸ்வீட்டா இருக்கும், அது பூரியோட எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு. ஆனா நம்ம அதுல வெல்லமும் சேர்த்து காரமும் சேர்த்ததுனால அது கரெக்டா பேலன்ஸ் ஆயிருக்கு. அதாவது நம்ம தக்காளி தொக்கு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், தக்காளி புளிப்பு தான் இருந்தாலும் அதுல கொஞ்சம் புளிப்பு சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் பரங்கிக்காய் ஸ்வீட்டா இருக்கு. ஆனா அதுல கொஞ்சம் வெல்லம் சேர்க்கும் போது அழகா பேலன்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்டா இருக்கும். மாலைபட்சம் இல்லாத மற்ற நாட்கள்ல கூட இந்த பரங்கிக்காய் மசாலாவை நம்ம பூரி சப்பாத்தி பண்ணிக்கலாம். சில பேருக்கு உருளைக்கிழங்கு ஒத்துக்காது இல்லையா? அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஈவன் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ணா கூட அது கொஞ்சம் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரதுக்காக நம்ம கடலை மாவு எல்லாம் கரைச்சி விடுவோம். இதுக்கு அதுவும் தேவை இருக்காது. கொஞ்சம் இந்த பரங்கிக்காய லேசா கொஞ்சம் கரையிற அளவுக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா அதுவே வந்து கிரேவியாவும் கன்வெர்ட் ஆயிடும். சின்ன சின்ன பீசஸாவும் நமக்கு கிடைக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கிற பரங்கிக்காய் மசாலா வந்து நார்த்ல ரொம்ப ஃபேமஸ். கோவில்ல அன்னதானம் பண்ணும்போது இந்த பூஜை அதுல எல்லாத்துலயுமே வந்து அவங்க வந்து இந்த பூரியோடையும் சப்பாத்தியோடையும் இந்த கத்தூக்கி சப்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை சர்வ் பண்ணுவாங்க. மாலைய பட்சத்துல ஒரு நாளைக்கு கண்டிப்பா இந்த பூரியும் இந்த பரங்கிக்காய் மசாலாவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா அமையும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மாலைய பட்ச ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.